Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் வால் ஹேங்கிங், ரொம்ப சிம்பிளாக ஒரு பேப்பர் வால் ஹேங்கிங் ரெடி பண்ணுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துகிட்டு நான் பண்ணுற பேப்பர் ஃப்ளவர் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு பேப்பரை நான் இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் கிட்ட ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டிசைன், ஒரு பெட்டல் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பிரிச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். அதில் வந்து ஒரு ஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளவர் பாதி பீஸை கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எம்போசிங்காக தெரியணுங்கிறதுக்காக ஒரு சிசர் வச்சு ஒவ்வொரு பெட்டலையும் இந்த மாதிரி மடித்து விடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்து அதை வந்து கொஞ்சம் சின்ன ஷீட்டாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இப்போ நான் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது திரும்பவும் மடித்து வச்சுருக்கேன். மடிச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி தனியாக போட்டுறாமல் அதிலே இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிவிட்டு பிரிச்சிட்டேன்னா அதை அப்படியே வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஃப்ளவரோட சென்டரில் வச்சு ஒட்டும் போது அது அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ரோல் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி பிரித்து விட்டுடுங்க. இப்போ அதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளவரோட சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு கோல்டன் பீட்ஸ் கூட எடுத்து ஒட்டிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக. அந்த ஃப்ளவருக்குள்ளே தூக்கி இப்போ செஞ்சோம்ல அந்த ஃப்ளவர் வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ வந்து டபுள் ஃப்ளவர் சேர்த்து வச்சு நம்ம இதில் ஒட்டியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். அது எப்படின்னா டபுள் ஃப்ளவர் இல்லாமல் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் செஞ்சு காமிச்சால அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மட்டும் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு 7 பீசஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த கிராஃப்ட்டுக்கு 7 பீசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, டபுள் ஃப்ளவர் வச்ச மாதிரி ஒரே ஒரு பீஸும் சும்மா சாதாரணமாக செஞ்சோம்ல அந்த ஃப்ளவரில் 7 பீஸும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் பேப்பரில் நான் லீவ்ஸ் மாதிரி வரைய போகிறேன். ஆக்சுவலி எப்போவுமே நம்ம லீவ்ஸ்னால் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த தடவை கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரீன் கலர் லீஃப் ஒட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பேப்பர்ஸ் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் லீவ்ஸ் வந்து இதில் வரைஞ்சிருக்கேன். நான் வந்து எழுதாத பெனில் வரைஞ்சிருக்கேன்றனால உங்களுக்கு தெரியல. நான் கட் பண்ணிட்ட பிறகு பாருங்கள், உங்களுக்கு நான் எந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிருக்கேன்னு தெரிய வரும். நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி லீவ்ஸ் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லா லீவ்ஸையும் கட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு மாற்றி ஒரே மாதிரி வரையாமல் கொஞ்சம் வேறு மாதிரி நான் லீவ்ஸ் வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தேவைப்படும். கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சி மாடலில் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, குட்டீஸ்க்கு ஈஸியாக புரியணுன்னா சி மாடலில் நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 7 ஃப்ளவர்ஸ் வச்சு ஒட்டுற மாதிரி சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸும் நம்மளுக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு தேவைப்பட போகுது. அதனால் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிக் ரெடி பண்ணிவிட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் பெயிண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதே மாதிரி 7 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை ஃப்ளவர்ஸ் செஞ்சிங்களோ அத்தனை ஸ்டிக்ஸு. ஓகே, அந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் செஞ்சோம்ல 7 பீசஸ், அதனால 7 ஸ்டிக்ஸ் வந்து நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா ஸ்டிக்ஸும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கணும். அதனால ஒரு பீஸை வந்து நான் எந்த சைஸில் கட் பண்ணுறேனோ அதே மாதிரி சைஸில் 7 பீஸஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் வச்சு ஒட்டி அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணோம்ல அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். 7 பீஸஸையும் அதோட பக்கத்தில் வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு பீஸ் ஒட்டிட்டு அப்படியே சைடில் அதோட லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி 7 பீஸையும் கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. பட் ஸ்ட்ரைட்டாக ஒட்டாமல் கீழே வந்து நான் இப்போ எப்படி வச்சு ஒட்டியிருக்கணும் அந்த மாதிரி வச்சு ஒட்டணும். ஓகே, சைடாக அப்படியே ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே புரியும். இப்போ ஒட்டியாச்சு. இதை அப்படியே திருப்பிட்டு அந்த கார்ட்போர்டுக்கு மேலே அந்த 7 பீசஸ் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஒட்டிட்டு அதில் அப்படியே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸை வச்சு ஒட்டிகிட்டே வாங்க. ஓகே, அந்த லீவ்ஸ் வந்து நம்ம கடைசியாக வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸை ஒட்டிடலாம். ஓகேவா? இப்போ ஃப்ளவர்ஸ் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கீழே எல்லா ஸ்டிக்கையும் ஒன்றா சேர்த்து அசம்பிள் ஆக்குற மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பெருசாக ஒரு ஃப்ளவர் செஞ்சோம்ல, சரி பெருசாக கிடையாது, டபுள் ஃப்ளவர் வச்சு செஞ்சோம்ல அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து அதோட கீழே வச்சு ஒட்டிடுங்க.
இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. இது மட்டுமே பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே கூட விட்டுருந்துருக்கலாம் தான் இந்த லீஃப் ஒட்டாமல். உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது, பார்க்குறதுக்கு இப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இப்படியே செஞ்சுக்கோங்க. பட் லீஃப் ஒட்டினா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க லீஃப் ஒட்டிக்கோங்க. அது அவங்களோட ஆப்ஷனல் தான். நான் வந்து லீஃப் ஒட்டலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். சரி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கட் பண்ண எல்லா லீவ்ஸையும் வந்து எல்லா ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்துலேயும் வச்சு ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒட்டணும்ல அந்த ஃப்ளவர்ஸில் வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் மேலே ஒட்டியிருக்கிற ஃப்ளவர்ஸில் பக்கத்தில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து பிங்க் கலர் பண்ணி பார்க்கலாம், பிங்க் கலரில் லீஃப் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணேன். பட் அவ்வளோவா எனக்கு வந்து அந்த எல்லோ கலருக்கும் பிங்க் கலருக்கும் அது பார்க்குறதுக்கு லுக்காக இல்லைன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் வந்து க்ரீன் கலரையே பண்ணிக்கோங்க. ஓகே, க்ரீன் கலர் லீஃபையே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். பட் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க க்ரீன் கலர் லீஃபையே கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் அந்த பேப்பர் ஸ்டிக் ஒட்டியிருக்கோம்ல பிளாக் கலரில் பண்ணிவிட்டு, அந்த ஸ்டிக்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஸ்டோன்ஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து நான் ஒட்டிகிட்ருக்கேன். இது வந்து பிங்க் கலர் கரெக்டாக அந்த லீஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோன்ஸுமே என்கிட்ட இருந்தனால ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாக கூட ஒட்டல, சும்மா மேலே மட்டும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இருந்துச்சு, அவ்வளோதான் என்கிட்ட இருந்துச்சு. அதனால அவ்வளோ பீஸ் எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். அதுவுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் நல்லா தான் இருந்தது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. ஜஸ்ட் இதை ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க. ஐடியாவாக எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர்ஸில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இதை வாலில் சும்மா இப்படி கை வச்சு காமிச்சிருக்கேன். டபுள் சைட் டேப் போடல. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஆணி இல்லைனா டபுள் சைட் டேப் போட்டுவிட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த வால்கங்கிங்க நம்ம 2 டைப்பில் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வச்சிருக்க மாதிரி யூஸ் பண்ணலாம். இது அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி கூட வைக்கலாம். எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். பை.